அந்த கடலிலே முழுமையாக பனி இஸ்ராயேல் எல்லோரும் இறங்கி நடந்து செல்லக்கூடிய நேரத்தில், அந்த கடைசி மனிதர் உள்ளே இறங்கக்கூடிய நேரத்தில் ஃபிரௌன் முன்னால வர்றான். அப்பதான் இப்ப ஃபிரௌன் அந்த கடல் கரையில நின்றுகிட்டு இருக்கிறான். கடல் கரையில நின்றவன் தன்னுடைய கவுமுகளை பார்த்து சொன்னான், பாத்தீங்களா, நான் அல்லாஹ், நான் தான் அல்லாஹ் அப்படிங்கிறதுக்கு இங்க பெரிய சார். நான் வந்த உடனே இந்த கடல் பிளந்து வழி விடுது பாருங்க அப்படின்னு சொன்னான். நான் வந்த உடனே இந்த கடல் பிளந்து அது எனக்காக வேண்டி வழி விடுகின்றது. நான் அல்லாஹ் அப்படிங்கிறது, நான் தான் உங்களுக்கு ரப்பு என்பதற்கு இது தெளிவான ஆதாரம் அப்படின்னு சொல்லி உள்ள இறங்கினான். வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபிரௌன் ஏறி இருந்த குதிரை இருக்கின்றதே, அது ஆண் குதிரை. இவன் உள்ள குதிரைக்கு ஒரு இது முன்னால் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். குதிரைக்கு உடைய ஒரு இயல்பான பண்பு என்னவென்று சொன்னால், ஆபத்தான இடங்களில் அது போகாது. உதாரணமா ஒரு வழி, நேராக ஒரு வழி, அந்த வழியில குதிரையை ஓட்டிட்டு போறீங்க, இடையில ஒரு குழியை வெட்டி அந்த குழிக்கு மேல ஒரு பொய் பந்தல் ஒன்றை போட்டு வைத்து விட்டால், பொய்யான ஒரு பந்தல், ஒரு இலைகளை சருகு அப்படி போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னு சொன்னா, குதிரைக்கு பூமிக்கு அடியிலே இருக்கக்கூடியதை பார்க்கக்கூடிய தன்மையை அந்த குதிரையுடைய கண்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கான். குதிரையுடைய கண்களுக்கு அதற்கு கீழே என்ன இருக்கின்றதோ அது தெரியும். அதனால அந்த பொய் பந்தல் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனோம்னா அப்படி நின்று போயிடும். அங்க நின்று ஒன்று அதை தாண்ட முடிச்சுன்னா வேகமா போய் தாண்டி போயிடும். தாண்ட முடியலன்னா பேசாம நின்று, நீங்க என்னதான் அடிச்சாலும் அது போகாது. இது குதிரையுடைய பண்பு, இயற்கையாக அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றார். இப்ப அந்த கடல் பக்கத்துல போன உடனே இந்த ஃபிரௌனுடைய குதிரை போக மறுத்துருச்சு. ஏன்னா உள்ள ரெண்டு பக்கம் தண்ணி நிக்குது, இதுக்கு போன ஆபத்து ஏற்படும் என்ற ஒரு உணர்வு குதிரைக்கு இருக்கின்றது. அதனால போக மறுத்துருச்சு. என்னமோ அடிச்சு கிடிச்சு பார்த்தா ஒண்ணுமே போகவே இல்லை. இப்ப பின்னால் இருந்த கிபுத்திகளுக்கு சொன்ன, இவர் ரப்புன்னு சொன்னாரு, இப்ப குதிரையே போக மாட்டேங்குது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி தன்னை ரப்புன்னு சொன்னான். ஆனா தன்னுடைய குதிரையே போக மாட்டேங்குது. அல்லாஹ் தஆலா இந்த குதிரையை போக வைப்பதற்காக வேண்டி இப்படி ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஒரு குதிரையில அனுப்பி வச்சான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, ஒரு பெண் குதிரையின் மீது ஏறி ஆரோகணித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதுல உள்ள போனாங்க, இறங்கினாங்க உள்ள. ஆனா அது யாருக்கு தெரியும்? யாருடைய கண்களுக்கு தெரியல, அந்த குதிரையுடைய கண்களுக்கு தெரிகின்றது. ஒரு பெண் குதிரை முன்னால போகுது. ஒரு பெண் குதிரை முன்னால போன உடனே இந்த ஆண் குதிரை உட்கார்ந்துட்டான் பாருங்க ஃபிரௌன், அந்த ஆண் குதிரை தானா போக ஆரம்பிச்சிருச்சு பின்னாலே. இந்த குதிரை போன உடனே மற்ற எல்லா குதிரைகளும், அத கிபுத்திகள் ஏறி இருந்த அவர்கள் வந்த எல்லா குதிரைகளும் மக்களும் போக ஆரம்பிச்சாங்க. இப்ப போய் பனி இஸ்ராயேல்கள் அந்த நீண்ட அந்த பாதையை 12 பாதையிலே அவர்கள் நடந்து சென்று அக்கறைக்கு போயிட்டாங்க. அந்த கடலுடைய அடுத்த பகுதிக்கு போய் 6 லட்சம் மக்களும் மேலே ஏறுகின்றார்கள். இந்த 12 லட்சம் பேர் கிபுத்திகள், ஃபிரௌனுடைய கூட்டத்தார் அனைவரும் கடலுக்குள்ளே இருந்து அந்த முதல் மனிதன், அதாவது ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தாரும் கடலுக்குள்ள அந்த வழியில முழுமையாக நுழைந்து விட்டார்கள். ஃபிரௌன் ஏறுவதற்கு இன்னும் ஒரு சில வினாடிகள் இருக்கின்றன மேல ஏறுறதுக்கு. அதுக்குள்ள இந்த பின்னால் இருந்த எல்லா மக்களும் அந்த வழியில வந்துட்டாங்க, எல்லாரும் வந்தாச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கவுமுகளும் எல்லாரும் மேல ஏறிட்டாங்க. அவர்கள் மேல ஏற ஃபிரௌனும் அவனுடைய படையினரும் முழுமையாக அந்த பாதைக்குள்ளே வந்து சேர, இந்த அமைப்பு உண்டானவனே அல்லாஹ் தஆலா அந்த கடலுக்கு உத்தரவிட்டா ஒன்னா சேருமாறு. எல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சு. தண்ணி ஒன்னா சேர்ந்த உடனே என்னாச்சு? எல்லாருமே அழிவுக்குரியவர்களா. ஒரே ஒரு வினாடி நேரம் அல்லாஹ் தஆலா தன்னுடைய குதிரத்தை விளக்கி காட்டுவதற்காக உலக மக்களுக்கு இந்த ஏற்பாட்டை செய்தான் என்பதையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இந்த ஆயத்தில் அதை சொல்லி காட்டுகின்றான். இது போன்ற நூற்றுக்கணக்கான படிப்பினைக்குரிய சம்பவங்கள் இந்த சீடியில் இடம்பெற்றிருக்கின்றது. சூரத்துல் பக்ராவுடைய 41வது ஆயத்திலிருந்து 83வது ஆயத்து வரை 42 ஆயத்துக்களுக்கு 17 மணி நேரம் விரிவுரை வழங்கியுள்ளார்கள். அதை 2 சீடியாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. அனைவரும் வாங்கி கேட்டு அதன்படி அமல் செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அருள் செய்வானாக. வெளியீடு சயீதா பதிப்பகம், சென்னை 2. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.